குடுமா. என்னாச்சு என்னன்னு தாத்தா? தெரியலம்மா, திடீர்னு காலு ரொம்ப வலிக்குது. இத தடவனா சரியாயிடும். மாமா இருங்க, நீங்க ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? கொடுங்க மாமா. எதுக்குமா? சித்ரா, ஆ. நீ போய் கருணாவை கூப்பிடு. சரிக்கா. என்னம்மா? என்ன மாமா இப்படி பாக்குறீங்க? அதான் நீங்க பெத்த பசங்க ஒண்ணுக்கு 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்க இருக்கும்போது நீங்க எதுக்கு கஷ்டப்படணும்? நீங்க பொறுமையா இருந்து என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. என்ன வர சொன்னியா? ஆமா, மாமாவுக்கு கால் வலிக்குதா, இந்த ஆயின்மெண்ட்டை போட்டு விடு. காலை காட்டுங்கயா. என்ன? நான் தான் சொன்னல, இனிமே ஐயான்னு கூப்பிடக்கூடாது, அப்பான்னு கூப்பிடுன்னு. என்ன கருணா யோசிக்கிற? இல்லையா, நான் அப்படி கூப்பிட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. என்ன நீ அப்படிதான் கருணா கூப்பிடணும். ஏன்னா நீ நான் பெத்த பையன். தாராளமா கூப்பிடுப்பா. கிருபா திவாகரோட உன்னையும் என் பையனா தானே வளர்த்தேன். என்ன அப்பான்னு கூப்பிடுறதுல என்ன தப்பு இருக்கு? இது நம்ம வீடுதானா? பாட்டு டான்ஸ்னு வீடே அதிருதே. அப்படின்னா வீட்ல அப்பா சித்தப்பா யாரும் இல்லைன்னு அர்த்தம். ஆமா இந்து, அவங்க வெளியில போயிருக்கிற தைரியத்துலதான் சுகுணா அக்கா வாயை திறந்து பாட்டே பாடி இருக்காங்க. இல்லனா பூனைக்குட்டி மாதிரி அமைதியால இருந்திருப்பாங்க. ஆம்பளைங்க இந்த மாதிரி வெளியே போனாதான் பொம்பளைங்களால கொஞ்சமாவது மூச்சே விட முடியுது. ஏன்க்கா, சரி சரி, நாம இப்ப நல்ல மூட்ல இருக்கோம். நீங்க எதுக்கு இப்ப இதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க? சரி, நான் உங்க சந்தோஷத்தை இன்னும் அதிகமாக்குற மாதிரி ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்லவா? ஹே, என்ன விஷயம் இந்து? சீக்கிரம் சொல்லு. நம்ம கிளவுட் கிச்சனுக்கு புதுசா ஒரு ஆர்டர் வந்திருக்குக்கா. கிளவுடு கிச்சனா? ஆமாக்கா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்கேன்ல, இந்த மாதிரி நானும் இந்துவும் வீட்ல சமைச்சு வெளியில கொடுத்துட்டு இருக்கோன்னு. அதுக்கு பேர் தான்க்கா கிளவுட் கிச்சன். அப்படியா? இது நல்ல ஐடியாவா இருக்கே. என்ன ஆர்டர் வந்திருக்கு? என்னென்ன சமைக்க சொல்லிருக்காங்க? 10 பேர் சாப்பிடுற மாதிரி கூட்டு பொரியலோட ஃபுல் மீல்ஸ் கேட்டிருக்காங்கக்கா. சாப்பாடு நல்லா தரமா வேணும்னு சொல்லிருக்காங்க. இந்து, இது நல்ல ஆர்டரா இருக்கு இந்து. நாம சமைச்சு கொடுத்தோம்னா நம்ம கையில கொஞ்சம் காசு வரும்ல. ஆமாக்கா. 10 பேருக்கு ஃபுல் மீல் சமைக்கணும்னா கொஞ்சம் லேட் ஆகுமே. அதுக்குள்ள வீட்டு ஆம்பளைங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? மாமா, எதுக்கு மாமா கூப்பிட்டீங்க? ஆமாம்மா, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலம்மா. கருணா சின்ன வயசுலயே இந்த வீட்டுக்கு வந்துட்டாம்மா. இத்தனை வருஷம் அவன் என் கூட இருக்கும்போது ஒரு தடவையாவது அவன் அப்பான்னு கூப்பிட மாட்டானான்னு நான் ரொம்ப ஏங்கி இருக்கேம்மா. அவன் என் பக்கத்துல இருந்தோம் நான் தாண்டா உங்க அப்பான்னு சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம யாருக்கும் தெரியாம அவங்கிட்ட பாசத்தை காட்டிக்கிட்டு இருந்தம்மா. கிருபாவும் திவாகரும் இருந்தாலும் அவங்க இது வரைக்கும் இந்த மாதிரி அன்போடு அப்பான்னு கூப்பிட்டதே கிடையாதும்மா. இன்னைக்கு கருணா அப்பா அப்பான்னு சொன்னதும் இத்தனை வருஷமா என் மனசுல இருந்த பாரமெல்லாம் இறங்கி என் மனசு அப்படியே லேசாயிடுச்சுமா. கருணா உங்க பையன் தானே மாமா, அவனுக்குள்ளேயும் உங்க ரத்தம் தானே ஓடுது. உங்களுக்கு ஒண்ணுனா அவனால தவிக்க விட்டு சும்மா இருக்க முடியுமா? என் முதல் 2 பசங்க என்ன தொடவோ இல்ல பக்கத்துல உட்காந்து 4 வார்த்தை பேசவோ எதுவுமே பண்ண மாட்டாங்கம்மா. ஆனா கருணா தான் எனக்கு எல்லாமே பண்றது. இன்னைக்கு கருணா வாயாலேயே என்ன அப்பான்னு கூப்பிட்டது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமாமா? எல்லாத்தையும் சரி, எடுத்து அப்படியே பண்ணிடலாம். எனக்கா ஆ, எல்லாம் ரெடியா? நாம ரெடி இந்து. கர்ணா பொருள் வாங்கிட்டு வந்துட்டான்னா உடனே வேலைய ஆரம்பிச்சிடலாம். வந்துட்டான்.
பா, நீங்க லிஸ்ட்ல கொடுத்த எல்லா பொருளும் இதுல இருக்கு. அவ்வளவுதானே? நான் கிளம்பலாமா? ஏய் எங்க போற? அதான் நீங்க கேட்ட பொருள்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் சமைக்கிறதெல்லாம் உங்க வேலை தானே? யார் சொன்னா? வந்து உட்காந்து காய்கறி எல்லாம் வெட்டி கொடு. நானா? டைமுக்கு சீக்கிரம் சமைச்சு முடிக்கணும். என்ன கருணா, அடித்தடி மட்டும் தான் பண்ணுவியா? வெட்ட மாட்டியா? காய்கறிய கருணா. எடுத்துக்க. சரி, எந்த காய்கறியை வெட்டணும்? இந்த பையில கேரட் இருக்கு, அதை எடுத்துட்டு போய் வெட்டு. ஜெயந்தி, என்ன நடக்குதுங்க? நான் பாக்குறதெல்லாம் நிஜம்தானா? ஆமாக்கா, இந்த இந்து கருணாக்கு ஏதோ வசியம் பண்ணி வச்சுட்டா. அதான் அவ என்ன சொன்னாலும் செய்யறா பாத்தீங்களா? அக்கா, ஒரு பொண்ணு புகுந்த வீட்ல சந்தோஷமா நிம்மதியா இருக்கானா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவளோட புருஷன் அவளுக்கு சமமா கிச்சன்ல வந்து வேலை பார்த்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு அர்த்தம். ஆம்பளைங்கன்னா வெளியில போய் சம்பாதிக்கிறது மட்டும்தான் செய்யணும், பொம்பளைங்க வாழ்நாள் முழுக்க கிச்சன்லயே கிடந்து சாகணும்னு எந்த சட்டமும் இல்லையே. ஒரு புருஷன் அவ பொண்டாட்டிய சந்தோஷமா வைக்கணும்னு நினைச்சா அவளுக்கு பிடிச்சத அடிக்கடி சமைச்சு கொடுத்தாலே போதும். சரியா சொன்ன இந்து. ஆனா எனக்குன்னு ஒண்ணு வந்து வாச்சிருக்கேன். ஒரு சோடாவை கேட்டு மேலையும் கீழையும் ஒரு நாளைக்கு 10 வாட்டி என அலைய வைக்குது. கேரட் வெட்டியாச்சு, அப்புறம் என்ன? வெங்காயம். ஆ? ஜெயந்தி, பாத்தியா? ஹலோ மேடம், ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தேமே, எப்போ டெலிவரி பண்ணுவீங்க? ரெடி ஆயிடுச்சு சார், இன்னும் 15 நிமிஷத்துல டெலிவரி பண்ணலாம். ஓகே மேடம், கொஞ்சம் சீக்கிரமா கொடுத்து அனுப்புங்க. இங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். ஓகே சார், இதோ உடனே கொடுத்து அனுப்புறேன். மேடம். உனக்கு ஏதாச்சும் முக்கியமான வேலை இருக்கா? இதெல்லாம் பார்சல் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு போய் டெலிவரி பண்ணணும். நீ கூட வரியா? 2 நிமிஷம் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். ஆ? என்ன இந்து, நீ எது சொன்னாலும் கருணா மறுத்து பேசாம அப்படியே செஞ்சிட்டு இருக்கா. அது என்ன வித்தன்னு எங்களுக்கும் சொல்லி கொடுக்குது. ம், அதெல்லாம் ரகசியம் தான்.